சட்டத்தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் போதனா வைத்தியசாலையில் பாரிய தீ விபத்து, அதிகாலையிலேயே பரபரப்பு. யாழ்ப்பாணத்தில் திடீரென பெய்த மழை, செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு. லொரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் சாரதி படுகாயம். இடைவிடாது பெய்ய போகும் மழை, மக்களுக்கு வெளியான முன்னெச்சரிக்கை. நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொலை. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தி தாக்குதல், காவல்துறையில் முறைப்பாடு. காணாமல் போன எம்எல்ஏ, நள்ளிரவில் பரபரப்பு, விஜய்க்கு எதிராக காவல் நிலையத்தில் முறைப்பாடு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தீயினை அணைக்க மாநகர சபையினர், வைத்தியசாலை ஊழியர்கள், பாதுகாப்பு தரப்பினர், காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினர் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீரென பெய்த மழை காரணமாக செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளன. புதைகுழி பகுதிக்குள் வெள்ள நீர் தேங்கியமையால் நல்லூர் பிரதேச சபையின் கலிபவுசர் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பமானது. அகழ்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் செம்மணி பகுதியில் திடீரென மதியம் மழை பொழிந்தமையால் அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டன. அத்துடன் புதைகுழி பகுதிக்குள் வெள்ள நீரும் தேங்க தொடங்கியது. அதனையடுத்து நல்லூர் பிரதேச சபையின் கலிபவுசர்களை அழைத்து அவற்றின் மூலமாக வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டன. இந்நிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதனடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 260 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் சனிக்கிழமை 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் அரை நாட்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கிடையில் மழை குறுக்கிட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஓரிரு கிழமைகளின் பின்னர் நீதிமன்ற குறிப்பிடும் நாளொன்றில் மீள ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். புத்தளம் மதுரங்குழி நகரில் நேற்று கொள்கலன் லொரியொன்று விபத்துக்குள்ளாகியதில் லொரியின் சாரதி படுகாயமடைந்துள்ளதுடன் பேருந்து தரிப்பிடம் முழுமையாக சேதமடைந்துள்ளது. மதுரங்குழி நகரின் பிரதான பாடசாலைக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருந்த கொள்கலன் லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சென்றதே விபத்துக்கு காரணமாகியுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த லொரி வீதியோரத்தில் இருந்த பேருந்து தரிப்பிடத்தில் மோதியதில் அது முற்றாக சேதமடைந்துள்ளது. மேலும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு வாகனமும் லொரியுடன் மோதி சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் லொரியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதிலும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரஹமுவா, மேல், வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மேல், தென் மற்றும் வட மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் பெண் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிட்டிகல ஹொரங்கல்ல பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி 60 வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதிலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது காயமடைந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அதேபோல் திஸ்ஸமஹாராம கெமுனுபுர பகுதியில் வீடொன்றுக்குள் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் உடலில் வெட்டு காயங்கள் காணப்படுவதுடன் கொலையை செய்த சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் கெமனுபுர பகுதியைச் சேர்ந்த 88 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரை கடத்தி தாக்குதலுக்கு உட்படுத்தியதாக காவல்துறையில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பேருந்து ஒன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடம் இருந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைத்தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடையிலுள்ள வயல்வெளி பகுதியில் அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்பின் மாலை 6:30 பின்னர் தன்னை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அமமுக பேரில் போலி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் காவல் நிலையத்தில் முறைப்பாடளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் நான் அதிமுக கூட்டணிக்கு மட்டுமே ஆதரவளிக்கின்றேன், விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றிரவு ஆளுநர் அல்லேகரை சந்தித்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அமமுக எம்எல்ஏ காமராஜ் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளதாக கடிதம் ஒன்றும் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின. இதனையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு உடனே விரைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநர் அல்லேகரை சந்தித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துதான் தமது கட்சி எம்எல்ஏ காமராஜ் தம்மிடம் கடிதம் கொடுத்துள்ளார். ஆளுநரிடம் தமது கட்சி எம்எல்ஏ காமராஜ் பேரில் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தந்துள்ளதாக கொடுக்கப்பட்ட கடிதம் போலியானதென புகார் தெரிவித்திருந்தார். இதனையே செய்தியாளர்களிடமும் டிடிவி தினகரன் கூறினார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகை வளாகத்தில் டிடிவி தினகரன் காமராஜ் எம்எல்ஏ இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆளுநரிடம் காமராஜ் எம்எல்ஏ கொடுத்த புகார் கடிதத்தை டிடிவி தினகரன் வாசித்தார். அந்த புகாரில் மன்னார்குடி தொகுதியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நான் காமராஜ் தந்தை பேர் சவுந்தரராஜன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக ஒரு கடிதம் வாட்ஸ்அப்பில் உலா வருவதாக என் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் நான் அத்தகைய ஆதரவு கடிதம் எதையும் வழங்கவில்லை. அந்த கடிதம் எனது அனுமதியின்றி பரப்பப்படுகிறது. நானும் எனது கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இணைந்து தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க எடப்பாடி கே பழனிசாமிக்கு எங்களது கட்சியின் அதிகாரப்பூர்வ லெட்டர் ஹெட்டில் ஏற்கனவே ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளோம். 8/5/2026 அன்று அந்த ஆதரவு கடிதத்தை அளித்துள்ளோம். எனவே ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கடிதத்தையே நான் இப்போது உறுதியாக பின்பற்றுகிறேன். யாரோ போலியாக எனது பேரில் கடிதம் தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியுள்ளனர். அது குறித்து ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதென காமராஜ் எம்எல்ஏ கூறியுள்ளார்.